இது ஒரு உண்மை சம்பவம். கடலூரை சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வந்தார். விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு செல்வது வழக்கம். அப்படி அவர் செல்லும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பார்க்கலாம் வாங்க. நேரம் இரவு 12 மணியிடம். கிழக்கு கடற்கரை சாலை. வழி முழுக்க மரங்கள், சாலை வெறிச்சோடி இருந்தது. ஒரு சில இடங்களில் மட்டும் தெருவிளக்குகள் மங்கலாக ஒளிவிட்டுக் கொண்டிருந்தன. அந்த நேரம் வெள்ளை சேலையோட ஒரு பெண் சாலையோரமா நீண்டு கொண்டிருந்தாள். நானும் அந்த வழியில வேகமா போனேன். ஆனா என் பைக் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் பைக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சான். அந்த பெண் பைக் அருகில் வந்தால் மீண்டும் ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்தேன். ஊவொல்யன் அந்த நேரத்துல அந்த வெள்ளை சேலை கட்டிய பெண் மெதுவா அருகில் வந்து கேட்ட, "ஆ, அண்ணா, இங்க ஏதாவது பஸ் வருமா?" அவருக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஆனா மரியாதையா இல்லைங்க. இந்த நேரத்துல எந்த பஸ்ஸும் வராதுன்னு சொன்னேன். பைக்க மீண்டும் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியதும் பின்பாக்க சைடு மிர்ரரில் அந்த பெண் இல்ல. முழுக்க வெறிச்சோடி இருந்தது. அவன் ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்த சின்னதா ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்காரரிடம் நடந்ததை சொன்னேன். அவர் சொன்னார், தம்பி, அந்த இடத்துல சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண் அங்கேயே லாரியால் அடிபட்டு இறந்து விட்டார் என்றும் அந்த வழியில் போகும் பலரும் இரவில் அந்த வெள்ளை சேலை பெண்ணை பார்த்ததாக சொல்றாங்க.